முன்னாடி பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி, முன்னாடி பார்த்தா தான் பயமாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா அதுக்கு மேலே பயமாக இருக்குது. ஏன்னா இருக்கிற ஆள் எல்லாமே பெரிய பெரிய ஜாம்புவான். பக்கத்தில் வனிதாக்கா இருக்காங்க, அதில் எவ்வளோ சிரிச்சாங்க, கொஞ்சம் பயம் போயிடுச்சு. ஏன்னா வனிதாக்காவும் நானும் கடைசி தோட்டான ஒரு படம். இல்லைக்கா, நீங்கள் சிரிச்சாதான் அழகாக இருக்கீங்க, நீங்கள் உருண்டுதான் எனக்கு பயமாக இருக்குது. அக்காவும் நானும் ஒரு படம் இப்போ முடிச்சிருக்கோம், கடைசி தோட்டான ஒரு படம். ஸோ அதில் பாதி பயம் போயிடுச்சு, இப்போ சிரிச்சோன்னே மொத்த பயமும் போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இமெயில் படம் வந்து எனக்கு 2வது படம். நான் ஒரு யூடியூபர் ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம ராஜன் சார். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து எஸ்ஆர் ராஜன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது சுத்த போய். ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை. ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார். எல்லாரையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒருத்தர் வந்து நம்ம நம்பி நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான ரூம்பு, தேவையான பணம், ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வாய்ப்பு, ஒருத்தர் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பையனுக்கு இதை வரும், இவனை இப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்து வேலை வாங்க டைரக்டர்ஸில் ராஜன் சார் வந்து ஃபஸ்ட்டு. அது ஃபஸ்ட் சொல்ல முடியாது, அதாவது அவரும் ஒருத்தர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம்ன்றது வந்து எனக்கு நம்பவே முடியல. நான் போய் டேரக்டர் நிறைய படம் பண்ணியிருப்பாரு, நான் வேலை பயங்கரமாக வாங்குறாருப்பா, கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. யூடியூப் பற்றி தான், அதாவது யூடியூப்பில் வந்து நிறைய கேம்லாம் பார்ப்பீங்க, கேங்லிங் கேம்லாம் பார்ப்பீங்க. ஸோ அது மூலிமா வந்து மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான். அது ஒரு யூடியூபராக நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி சொன்னால் பத்தாது. தொடர்ந்து ஆனால் நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக நான் நடிக்கணும். ஏன்னா உங்கள் மனசுக்காகவே நடிக்கணும். இந்த படத்தில் வந்து உங்கள் மனசுக்காகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு. அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் வந்து இதில் வந்து எடுத்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்ற வரைக்கும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு முதல் வந்து ஃபஸ்ட்டு கேரவானில் ஏற்றி அழகு பார்த்த ஆளுன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேரில் உட்காந்துருந்தேன். ஏன்டா சேரில் உட்காந்துருக்கு அப்படின்னா, இல்லை நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம அசோக் அண்ணன் இருக்காரு, முருகா அசோக் அண்ணன் இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாரும் நமக்கு ஒன்று தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அசோக் அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹம்பிள். அவரை பார்த்தீங்கன்னா அவரும் இன்னொரு குழந்தை தான், பார்த்தீங்க திருச்சினா குழந்தை மாதிரியே இருப்பார். ரொம்ப அழகாக வந்து தட்டி கொடுத்து பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டார் ரொம்பவே. அண்ணா உங்கள் கூட நிறைய படங்கள் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அக்கா வனிதாக்கா உங்கள் கூட சேர்ந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்கக்கா, கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஆதோ பாலாஜி அண்ணன், ஆனால் நீங்களும் வந்து ரொம்ப ஹம்பிளாக என்னை வந்து எப்படி கொண்டு போன தம்பி, சின்ன சின்ன படங்கள் பண்ணுற, பார்த்து பண்ணு, பெரிய படமாக இருந்தாலும் பார்த்து பண்ணு, கதைக்குள்ளே நீ இருக்கேன்டா ட்ராவல் பண்ணு அப்படின்றத வந்து அப்ரோச் பண்ணி சொன்னேன். ஏன்னா நிறையா ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதில் வந்து எனக்கான இம்பாக்ட் என்ன இருக்குது அப்படின்றதான் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். இமெயில் படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். சோசியல் மீடியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நானும் உங்களில் ஒருத்தர் தான். என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்த ஒரு மனுஷன். ஸோ அவரோட உழைப்புக்கும் அவரோட மனசுக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வனிதா ஸ்ரீ. ஃபஸ்ட்டு படம் எனக்கு இமெயில். என்ன நிறையா புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தின மாதிரி என்னையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு சார். மனோபலா சார் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சப்ரியான்ற ஒரு கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜன் சாருக்கு எனக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. கண்டிப்பாக நான் இந்த படம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பேசணுன்னு தெரியல, ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட்டு மேடையே. ஸோ இந்த மேடையில் எனக்கும் மரியாதை கொடுத்து சார் எனக்கு பேச சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இமெயில். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு கேம்னால எவ்வளோ ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் ஆனால் எல்லாரும் எப்படி இந்த கேம்குள்ளே போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் கதை சொல்கிறேன்ல சார். ஸோ பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இனிமேல் எல்லாமே கேம் விஷயத்தில் சேஃபாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் அது. தேங்க்ஸ். மேடையில் இருப்பவர்களை எல்லாம் நான் அறிமுகம் பண்ணல, அவங்க நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை பார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ்ஆர் ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் நான் பெங்களூரில் போய் ஒரு 2 நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு.
அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும், அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலாக் டெலிவரி பண்ணி பேசணும், எல்லாம் ஒன்று விடாத கவனித்து அருமையாக இயக்கியிருக்காரு. இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்லாம் ரொம்ப ரூமில் போட்டு சிந்திச்சு யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா எழுதியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விழைகிறேன். நன்றி, வணக்கம். இமெயில் அவர் பாருங்க, பாலாஜி எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. அங்கே வெளியில் வந்து இயற்கை சீற்றுன்னு காத்துட்டு இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க வானம் கிழிஞ்சிச்சு, மேகெல்லாம் கிழிஞ்சி போச்சு, தப்ப தப்பன்னு தண்ணி கொட்டிச்சுன்னுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் பாலாஜி மீண்டும் வளர்த்துட்டு இருக்கிறார். நன்றி, வணக்கம், விழைகிறேன். திரைப்படத்துறையின் தரைப்படை தளபதிகளே, எனது அன்பான இரத்த உறவுகளே, திரைப்படத்தில் முதலாக சிறிய வயதில் ரசிகனாக இருந்த என் தலைமை ஐயா பாக்கியராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் ஐயா அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலாக இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். காந்தல் மலர்களுக்கு இடையில் கருவாடை காய போட்டவன், ஆயுதங்களை அமுக்கி வைத்துவிட்டு பேராயுதங்களை எடுத்தவன், பேசுவதற்கு தகுதி இருக்கா என்பதை யோசித்து பார்க்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய என்னுடைய இளைய இளவல் எஸ்.ஆர். ராஜன் அவர்கள் உறுதியாக நீங்கள் இதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். திரைப்படத்துறையில் இருந்தாலும் கூட திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதே இல்லை. இதுதான் முதல் தடவை படம் பார்க்குறேன். இது கமர்ஷியலா அல்லது சண்டை படமா அல்லது இந்த தாயக திருநாட்டிற்கு ஏதாவது தகவலை சொல்ல வந்திருக்கிற படமா என்பதை ஓடுகிற விரைவு காட்சிகளில் ஏதோ ஒன்று புரிகிறது. சரியான திசையை நோக்கி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடந்த கால அரசியல் நிலைமைகளில் அடியெடுத்து வைத்திருக்கிற திரைப்படத்துறை இன்றைக்கு சின்னாபினமாக சிக்கி கிடப்பதையும் அறிவோம். பார்க்கிற பார்வையில் தமிழர் தாயகத்தில் தமிழ் திரைப்படம் எந்த அளவிற்கு போய் இழிவுகளையும் அவமானங்களையும் அள்ளி வீசுகிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது நெஞ்சம் குமுறுகிற நேரத்தில் இமெயில் என்று ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் சொல்லாடல்கள் சரியாக அமைந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இட்டிருக்கிற தலைப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக மரியாதைக்குரிய இளவல் ராஜன் அவர்கள் சரியாக அதை எடுத்து வைத்திருக்கிறார் என்றே கருதுகிறேன். ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றியடையும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் ஜாம்பவான்களும் உட்கார்ந்து ரசித்திருக்கிறார்கள், கரங்களை எழுப்பியிருக்கிறார்கள். ஒருவேளை மிகச்சிறந்த படமாக இருக்கும் என்றுதான் அவருடைய கரங்கள் இணைந்து ஓசையை எழுப்பியிருக்கிறது. ஆகையால் நானும் அப்படித்தான் அறிகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பதிவுகளும் அதுதான் இனமானத்துடைய தாயக தலைவர் சொல்லுகிறார், கிறிஸ்டி சோஸ்திமி வே, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதிலே தாயக தலைவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. பிரபாகரன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். வரலாறு நமக்கு சரியாக வழிகாட்ட வேண்டும். அதுபோல இந்த இமெயில் படமும் வரலாற்றில் வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையோடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கு. சின்ன புதுசாக வர டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதேமாதிரி புதுசாக வர ஹீரோக்களும் சரி, இன்னைக்கு சொல்றாங்க சங்கத்தில் வந்து நம்ம மெம்பர் ஆகணுன்றாங்க. நம்ம மெம்பர் ஆனாலும் சரி என்னை வந்து ஒதுக்கி தான் பார்க்குறாங்க. என்னுடைய முதல் படம் மெய்ப்படத்தை எடுத்த படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து எனக்கு சரியான தேட்டர் கிடைக்கல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்காரு. இன்னைக்கு வந்து நீங்கள் இருக்கிற எல்லா புது ஆர்டிஸ்ட்டை வச்சு நிறைய பேரை வச்சு பண்ணியிருக்காரு. அது கூட நான் கூட கேட்டேன், சார் நாங்களாம் எடுத்தோம் சார், என்னால் ஒன்றுமே ஜெயிக்க முடியல, எங்களோட படம் தோல்வி தான் போய் சேர்ந்துச்சு, ஏன்னா கதை நல்லா இருக்கு, ஆனால் சேர்ந்த இடம் சரியாக போய் சேரல, ஒரு தேட்டர்ஸ் கிடைக்கல, எங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் சரியாக பண்ண முடியல, எங்களை எங்கே போனால் ஒதுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் சொன்னேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்னுடைய கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோட கதை மேலே நம்பிக்கை இருக்கு, ரொம்ப சூப்பராக வந்துடும் அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர் சாருக்கு மனமார்ந்த நன்றி.
நீங்கள் தான் வந்து இவங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் வரங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தெரியல. பெரிய ஹீரோக்கள் பண்ணாலும் பெரிய டைரக்ட் பண்ணால் அதை பார்த்தீங்கன்னா நீ யூடியூப் தட்டினா நிறைய வந்துன்னே இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வந்து சரியாக போய் சேர மாட்டுது. அதுக்கு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. அதில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை மக்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும், நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னன்னு கேட்டால் நிறைய தோல்விகளெல்லாம் நிறைய சந்திக்க முடிய மாட்டுது. இந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த டைரக்டர் நீங்கள் ஜெயிச்சாருன்னு வச்சுங்களேன், அடுத்து கண்டிப்பாக புதுசாக வர நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, 2-3 பேர் தான் வந்து ஃபேமிலியானவங்க, மற்ற எல்லாமே புதுசு. அவர் கதையை நம்பி எடுத்திருக்காரு, கதை அந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த படம் வெற்றி அடைய வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படி சொல்லி நன்றி, வணக்கம்.